என்னென்னா நான் ஒரு கருத்து சொல்ல வந்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து இளமையில் உழைச்சாதான் முதுமையில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம இளமையில் வந்து நம்ம தோற்றமாக நம்ம லாந்தணும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சோம்னா வாழ்க்கை முழுக்கும் சாகிற வரைக்கும் நம்ம கஷ்டத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். வேறு எதையுமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 10 வயசு வரைக்கும் ஜாலியாக விளையாடுதீங்க, 15 வயசு வரைக்கும் ஜாலியாக விளையாடுதீங்க. அதுக்கு அப்பாற்பட்ட நாள் நம்ம படிப்பு முடிஞ்ச உடனே நம்ம படிச்சுக்கிட்டே ஒரு சில வேலைகளை பார்க்கணும். அப்படியுமே படித்து முடிச்சுட்டு ஏதோ கிடைக்கிற வேலை, கூலி வேலை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த கூலி வேலையை பார்த்துட்டே நமக்கு நல்ல வேலை, படித்த வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு மற்ற எந்த வேலைனாலும் பார்த்து பிழைக்கலாம். அதுக்காண்டி தப்பு இல்லை. வீட்டில் நம்ம வந்து நம்ம தாய் தாப்பனுக்கு பாரமாக உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம ஒரு கனவு கூட நம்மளால் காங்க முடியாது. நம்ம இருக்கிற காலம் கொஞ்சம், நம்ம 60 வயசு வரைக்கும் வாழ போகிறோம். அப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளையும் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பொன் போன்ற காலத்தை நம்ம பூவோ பொண்ணமோ நல்லபடியாக கழிச்சா மட்டும்தான் உண்டு. நம்ம இளமையில் உட்காரணும்னு நினச்சோம், முதுமையில் முதுகு பாரம் சுமக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எல்லோரும் உழைச்சா எல்லோரும் உயரலாம். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து அவங்கள பற்றி வைத்தறிச்சல் பட்டு ஒரு புண்ணியம் இல்லை. ஆனால் அவள் முன்னேறுதான்னு சொன்னால் அவளோட முன்னேற்றத்தை பாருங்கள். ஆண்கள் முன்னேறுதாங்களா, பெண்கள் முன்னேறுதா, அவள் என்ன பண்ணுதா, அவன் என்ன பண்ணுதான், எப்படி ஓடுதான், அவன் ஓடின முடிதானே ஜெயிச்சு. உட்காந்து யாரும் ஜெயிக்க முடியாது. உட்காந்து சம்பாதிச்ச பணமும் வரவும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஈஸியாக கிடைக்கிற சம்பளம் எதுவுமே நமக்கு நிலையாக நிற்காது. அது நிலச்சி வாழவும் முடியாது. வரும், ஒரு பக்கத்தில் கூட வரும், ஒரு பக்கத்தில் கூட போயிடும். நம்ம உடல் உழைப்பாக உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாருக்குமே நம்ம என்ன சொல்ல, காசு பணம் கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் அவதூறுவாக பேசக்கூடாது, எதுவுமே பண்ணாதீங்க. ஆமாம், இந்த காலம் வந்து உடனேக்கு உடனே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து யாரையும் குத்தங்குறை சொல்லாமல் காலத்தை கழிங்க. நானே இப்படி சொல்லுதோம்னா நீங்கள் நல்லா இருன்னு தான் சொல்லுதேன். நான் உங்களை குத்தங்குறை சொல்ல வரல. எல்லாரையும் மாதிரி நீங்களும் உழைங்க, உயருங்க, நல்லா எகிரிங்க. அதை சொல்லது தான் நான் வந்திருக்கேன். உங்களை குற்றம்னு சொல்லி நீங்களே குத்தம் சொல்லுதுன்னு சொல்லி என்னை கமாண்டில் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.